பகுதி 4 பேனல் செட்டிங்ஸ். இப்பொழுது மவுஸ்வேர் பேனலில் உள்ள செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸ் மூலம் நீங்கள் சாஃப்ட்வேரை மேலும் கஸ்டமைஸ் செய்யலாம். முதலில் ப்ரெஃபரன்ஸ் டேப் ஐ பார்க்கலாம். ரன் ஆன் ஸ்டார்ட் அப் ஆப்ஷனை எனேபிள் செய்தால் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆனவுடன் சாஃப்ட்வேர் தானாகவே ஓப்பன் ஆகும். ஷார்ட்கட் ஆன் டெஸ்க்டாப் ஆப்ஷனை தேர்வு செய்தால் மவுஸ்வேர் சாஃப்ட்வேர் ஐ டெஸ்க்டாப்பிலிருந்து எளிதாக ஆக்சஸ் செய்யலாம். இந்த பகுதியில் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஃபீச்சர் பயன்படுத்தும் பொழுது உங்கள் விருப்பமான மொழியை மாற்றவும் முடியும். மேலும் பேனலை உங்களுடைய ஸ்க்ரீனில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைக்க விண்டோ பொசிஷனை மாற்றலாம். இறுதியாக லைட் மோட் மற்றும் டார்க் மோட்க்கு மாறவும் இந்த ஆப்ஷன் உதவும். இப்பொழுது டீக்ளிக் ஆப்ஷனை பார்க்கலாம். ஆடியோ ஃபீட்பேக் ஆப்ஷன் மூலம் கிளிக் சவுண்டை ஆன் அல்லது ஆஃப் செய்யலாம். மோட் செலெக்ஷன் ஆப்ஷன் மூலம் 2 கிளிக் மோட்ஸ்கள் மாற்றலாம். நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்விட்ச் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் சிங்கிள் ஸ்விட்ச் மோடுக்கு மாற்றுங்கள். உதாரணமாக ரைட் கிளிக் செய்ய வேண்டும் என்றால் விட்ஜெட்டில் ரைட் கிளிக் ஆப்ஷனை ஸ்விட்ச் மூலம் தேர்வு செய்து அதே ஸ்விட்ச் ஐ பயன்படுத்தி தேவையான இடத்துல கிளிக் செய்யலாம். நீங்கள் டபுள் கிளிக் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் டுவெல் கிளிக் மோட் ஐ தேர்வு செய்து பயன்படுத்தலாம். டுவெல் டைமிங் இந்த ஆப்ஷன் மூலம் கிளிக் ஆகும் முன் காத்திருக்க வேண்டிய நேரத்தை மாற்றலாம். புதிய பயனர்களுக்கு 1 வினாடி பரிந்துரைக்கப்படுகிறது. டிராக் கிளிக், இன்டர்வல் கிளிக் மற்றும் டிராக் பயன்படுத்தும் போது செலக்ட் மற்றும் டீசெலக்ட் செய்ய வேண்டிய நேரத்தை இது கட்டுப்படுத்தும். கிளிக் ஏரியா தர்ஷோல்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் அக்யூரசியை கட்டுப்படுத்த உதவும். அதாவது யூசர் எவ்வளவு துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதை இது நிர்ணயிக்கும். இதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் பார்க்கலாம். பெயிண்ட் அப்ளிகேஷனில் ஒரு பாக்ஸை செலக்ட் செய்து அதை பிளாக் கலராக ஃபில் செய்யலாம். முதலில் வேல்யூவை மேக்சிமமாக வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது கர்சரை நகர்த்தினாலும் அது எளிதாக கிளிக்கை ரெஜிஸ்டர் செய்து ஃபில் செய்கிறது. இதனால் கிளிக் ஏரியா பெரியதாக இருக்கும். இப்பொழுது வேல்யூவை மினிமமாக மாற்றி பார்க்கலாம். கர்சரை அசைத்தால் கிளிக் ஆகாது. இதனால் மிகவும் துல்லியமான மூவ்மெண்ட் தேவைப்படும். சரியாக பாயிண்டர் செய்தால் மட்டுமே கிளிக் ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் மிகவும் துல்லியமாக கண்ட்ரோல் செய்ய முடிந்தால் வேல்யூவை 10 ஆக அமைக்கலாம். ஆனால் பொதுவாக 40 என்பது பரிந்துரைக்கப்பட்ட வேல்யூ. விட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் பகுதியில் டீக்ளிக் விட்ஜெட் இன் டிரான்ஸ்பேரன்சி, விட்த் மற்றும் ஹைட்டை மாற்றலாம். வாய்ஸ் லான்ச்சர் பகுதியில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் அப்ளிகேஷன்ஸுக்கு வாய்ஸ் ஷார்ட்கட்ஸ் அமைக்கலாம். உதாரணமாக MS வேர்ட் திறக்க வேண்டுமெனில் அன்மியூட் செய்து ஆப் நேமை சொல்லுங்கள், அது தானாகவே ஓப்பன் ஆகும். மேலும் ப்ராஸ்பாட் ஆப்ஷன் மூலம் உங்கள் விருப்பமான அப்ளிகேஷன் அல்லது ஃபைலை சேர்க்கலாம். ஃபைலை தேர்வு செய்து எடிட் ஆப்ஷன்ஸில் கமாண்ட் டைப் செய்யுங்கள். பின்னர் அப்ளை செய்து ஆர்ட் ஃபீல்டு தேர்வு செய்யுங்கள். வாய்ஸ் ஷார்ட்கட் டேப்பில் பல ஷார்ட்கட் கீ ஆப்ஷன்ஸ் உள்ளன. இவற்றை MS வேர்ட் போன்ற அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்தி வாய்ஸ் கமாண்ட் மூலம் காப்பி, பேஸ்ட் போன்ற செயல்களை எளிதாக செய்யலாம்.